Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் and subscribe my channel. இந்த வீடியோல LaTeX ஓட பேசிக் கான்செப்ட்ஸ், மிக்டெக் and டெக்ஸ்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். First வந்து what is LaTeX and why LaTeX? LaTeXன்றது ஒரு டைப் செட்டிங் ப்ரோக்ராம் தான். இது வந்து டொனால்ட் நூத் எழுதிய டெக் ஒரிஜினல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து LaTeXன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒய் லேட்டக்ன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் நூட் வந்து இதை கிரியேட் பண்றதுக்கான ரீசனா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனோ இல்லை மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டோ நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சமயம் அதோட லுக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த டெக்ல நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல்லா அண்ட் இம்ப்ரெசிவா அண்ட் நீட் லுக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி லாட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு லேட்டக் யூஸ் பண்ணும்போது தீசிஸோ இல்லை ஜேர்னல்ஸோ இல்லை புக்கு நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப நீட் லுக்ல இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் லேட்டக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டக்ஸ் இஸ் a typesetting program. LaTeX is an extension of the original program text written by Donald Knuth. Why LaTeX? Donald Knuth says that his aim in creating text is to beautifully typeset technical documents, especially those containing a lot of mathematics. இப்போ லேட்டெக்ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக்டெக் அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாக்கா நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ மிக்டெக் அப்படின்றது என்னன்னாக்கா டெக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம மிக்டெக்னு சொல்லுவோம். அதே டெக் ஸ்டுடியோனாக்கா ஒரு லேட்டெக் எடிட்டர். நம்மளுக்கு வெப்சைட்ஸ்ல நிறைய லேட்டெக் எடிட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோல டெக்ஸ்ட் மேக்கரை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க அந்த எடிட்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்டெக்னா என்னன்றது பார்க்கலாம். மிக்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா மிக்டெக் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு டெக் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் டொனால்ட் நூத்தோட எய்ம் பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸோ இருக்கிற டாக்குமெண்ட்ஸை பியூட்டிஃபுல்லாக அதே சமயம் நீட் லுக்கில் இம்ப்ரெசிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லேட்டக் டைப் செட்டிங் ப்ரோக்ராம் ஐடியாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டெக் ஸ்டுடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டக் எடிட்டர் தான். ஸோ லேட்டக் எடிட்டரில் இதில் இன்டகிரேட்டட் ரைட்டிங் என்வரான்மெண்ட் ஃபார் கிரியேட்டிங் லேட்டக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ் ஹைலைட்டிங், இன்டகிரேட்டட் வியூவர், ரெஃபரன்ஸ் செக்கிங் அண்ட் வேரியஸ் அசிஸ்டன்ஸ். இப்போ எந்த எடிட்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த எடிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் லேட்டக்கில் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ மிக்டெக்னா என்னன்னாக்கா மிக்டெக் is an up-to-date implementation of Tech, LaTeX and related programs. MikTeX is open source. Tech is a typesetting system written by Donald Erwin Knuth, who says that it is intended for the creation of beautiful books and especially for books that contain a lot of mathematics. But Text Studio is an integrated writing environment for creating LaTeX documents. Text Studio has numerous features like syntax highlighting, integrated viewer, reference checking, and various assistants. இப்போ மிக்டெக் அண்ட் டெக் ஸ்டுடியோவோட ஐடியா பார்த்தோம் இல்லையா, மிக்டெக் டெக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெக் ஸ்டுடியோன்றது லேட்டெக் எடிட்டர். இது ரெண்டத்தையும் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கான யூஆர்எல் லிங்க்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன். மிக்டெக்கு miktech.org, அது மாதிரி டெக் ஸ்டுடியோவுக்கு techstudio.org. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு டவுன்லோட் பேஜ் போயிடும். அந்த டவுன்லோட் பேஜ்லேருந்து டவுன்லோட் கொடுத்து ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மிக்டெக்ன்றது கூகுளில் நம்ம டைப் பண்ணி miktech.orgன்றத நம்ம நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை. இப்போ நியூ டேப்ல நம்ம miktech.orgன்ற லிங்கை கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுலேருந்து மேலே இருக்க டவுன்லோடுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸு, மேக் ஓஎஸ், லைனக்ஸுக்கு, அப்புறம் டாக்கர், ஆல் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதில் ஆல் டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படின்றத பொறுத்து பேசிக் இன்ஸ்டாலர், நெட் இன்ஸ்டாலர் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்னோடது விண்டோஸ் அப்படின்றதுனால விண்டோஸ் ஓஎஸ்க்கு 64 பிட்டுக்கான பேசிக் மிக்டெக் அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் 135.04 MB. இப்போ டவுன்லோடை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ டவுன்லோட கிளிக் பண்ணும்போது நம்மள்ட்ட நம்ம சிஸ்டத்துல எங்க சேவ் பண்றதுன்ற லொகேஷன் கேட்கும். நான் வந்து டவுன்லோட்ஸ்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆயிட்டு நம்ம எங்க சேவ் பண்ணிருக்கோமோ அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ மிக்டெக் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நம்ம அந்த லொகேஷன்ல போய் எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எந்த லொகேஷன்ல நம்ம சேவ் பண்ணிருக்கோமோ அந்த லொகேஷன்ல போயிட்டு ஓபன் பண்ணிக்கிறோம். இப்போ அதுல பேசிக் மிக்டெக்ல ஓபன் பண்ணி ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது அந்த ஐ அக்செப்ட்ன்றத செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் ஐ இன்ஸ்டால் மிக்டெக் ஒன்லி ஃபார் மீ, அப்புறம் எனி யூசர்ஸ்ன்றதுல நான் எனி யூசர் சூஸ் பண்ணிக்கிறேன், செகண்ட் சாய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு டைரக்டரி காமிக்குது. இப்போ நம்மளுக்கு வேற இடத்துல ஸ்டோர் பண்ணாலும் நம்ம மாத்திக்கலாம் ப்ரௌஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ பேப்பர் A4 பேப்பர் நான் எடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டால் மிஸ்ஸிங் பேக்கேஜஸ்க்கு எஸ் நோ ஆஸ்க் மீ ஃபர்ஸ்ட் இருக்கு. நான் வந்து ஆஸ்க் மீ ஃபர்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா இந்த இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு ஃபியூ மினிட்ஸ். இந்த பார் கிரீன் கலர்ல ஃபுல் ஆன உடனே நம்மளது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷ் கொடுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு செக் ஃபார் அப்டேட்ஸ் நவுக்கு நான் அன்செக் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெல் மீ மோர் அந்த அன்செக் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ண போகிறோம். அதில் கூகுளில் போய் டெக்ஸ்ட் ஸ்டுடியோன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை நியூ டேப்ல ஓப்பன் பண்ணி டவுன்லோட் நவ் கொடுக்குறேன். நியூ டேப்ல டெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஹோம் பேஜில் டவுன்லோட் நவ்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு லொக்கேஷன் கேட்கும். நம்ம சிஸ்டத்தில் எங்கே லொக்கேஷன் நம்ம சேவ் பண்ணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடத்துலயே நம்ம லொக்கேஷனில் போய் இந்த டெக்ஸ்ட் ஸ்டுடியோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் சேவ் பண்ணியிருக்க இடத்துலேருந்து டெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஃபைல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அது நம்ம இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அந்த க்ரீனில் ஃபுல்லாக அந்த பார் ஃபுல்லானோடனே க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப்பில் அந்த சர்ச்சில் போயிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரக்சர், அந்த இடத்துல நம்ம அடுத்ததுல வந்து கமெண்ட்ஸ் வரும். அதில் நம்ம குயிக் விசார்ட்ஸில் போயிட்டு சாம்பிள் டெம்ப்ளேட்டை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே நான் வச்சுக்கிறேன். இதில் டைட்டில் மட்டும் நான் வந்து வெல்கம் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஆத்தர் வந்து நம்ம சேனல் நேம் சிஎம்சி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ /begin document and /end documentக்கு நடுவில் நம்ம என்ன கண்டென்ட் டைப் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வெல்கம் டு லேடெக் அப்படின்றத டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணோம். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம என்ன நேமில் சேவ் பண்ணுமோ அந்த நேம் போட்டுக்கலாம். நான் லேடெக் அப்படின்னு போட்டுக்கிறேன். லேடெக் 1 சேவ் பண்ணிக்கிறேன். டெக் ஃபைலில் சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து .tex சேவ் ஆயிருக்கும்.
இப்போ குயிக் அண்ட் பில்ட் அண்ட் வியூ அப்புறம் கம்பைல் இருக்கு. பில்ட் அண்ட் வியூலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். க்ரீனில் லைனில் இருக்கு பாருங்க. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிஎஃப்ல அந்த அவுட்புட் ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம கொடுத்துருக்குற ஃபைல் நேம் வெல்கம், அப்புறம் ஆத்தர் நேம், அப்புறம் டேட்டு, நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தோம், வெல்கம் டு லேட்டக் அப்படின்ற அந்த மெசேஜ் கொடுத்தோம் இல்லையா, அதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேற ஃபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் நியூ ஃபைல் ஓப்பன்னா நியூ போட்டுக்கலாம், இல்லை நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிறத ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் கொடுத்துக்கலாம், இல்லை ஓப்பன் ரீசன்ட் ஃபைல்னா ஓப்பன் ரீசன்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எதனாலும் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்ட் அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபைல் நம்மளுக்கு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.